ஒரு பிரளயம் தோன்றுகின்றது. அப்போது வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரல் கேட்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலகம் அழியப் போகின்றது. என்னால் உங்களில் சிலரை காப்பாற்ற இயலும். பிழைக்க விரும்புபவர்கள் எனது சிறகை பற்றிக் கொள்ளுங்கள். நான் பத்திரமாக உங்களை அடுத்த கிரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன். நீங்கள் வரும்போது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை கொண்டு வரலாம் என்று அந்த தேவதை சொல்கின்றது. ஒரு கவிஞன் வெளிவராத தனது கவிதை பிரதிகளை எடுத்துக்கொண்டு அந்த தேவதையின் சிறகை பற்றி கொள்கிறார். ஒரு பெண்மணி தமக்கு பிடித்தமான அணிகலன்களை எல்லாம் திரட்டி கொண்டு அந்த தேவதையின் சிறகை பற்றி கொள்கிறார். ஒரு நோயாளி மருந்து மாத்திரைகளோடு அந்த தேவதையின் சிறகை ஆவலாய் பற்றி கொள்கிறான். ஒரு அரசியல்வாதி கிரகம் வென்றான் என்ற கோஷத்தோடு அந்த தேவதையின் சிறகை பற்றி கொள்கிறான். கடைசியில் ஒரு சிறுமி தளிர்நடை போட்டு வருகிறாள். அவள் தமக்கு பிடித்தமான நாய்க்குட்டியை கொண்டு வருகிறாள். அந்த நாய்க்குட்டியோடு தேவதையின் சிறகை பற்றி கொள்கிறாள். தேவதை கேட்கின்றது, என்ன விதி சொன்னேன் என்று உனக்கு தெரியுமா? தெரியும், உனக்கு பிடித்தமான ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வரலாம் என்று சொன்னீர்கள். நீ கையில் வைத்திருப்பது பொருள் அல்ல, அது உயிர் என்று தேவதை சொல்கிறது. அந்த சிறுமி சற்றும் யோசிக்கவில்லை. நீங்கள் இந்த நாய்க்குட்டியை கொண்டு செல்லுங்கள், நான் இறந்தால் பரவாயில்லை என்று சிறகை விட்டு விடுகின்றது. உடனே சிலிர்த்தெழுந்து அந்த தேவதை பிற உயிர்களையெல்லாம் பிற நபர்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அந்த நாய்க்குட்டியையும் அந்த சிறுமியையும் மட்டும் ஏந்தி கொண்டு மேலே பறந்து எழும்புகின்றது. அன்பு நண்பர்களே, அன்பு பிறருக்கு எல்லாவற்றையும் தரும். ஏன் தனது உயிரை கூட பிறருக்காக தருவதுதான் அன்பு. அதுதான் அன்பின் இயல்பு. அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு என்றே சொல்வார்கள். பிறர் எப்படி போனால் என்ன, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று கோருவதுதான் அன்பில்லாதவர்களின் மன இயல்பு. ஆனால் அன்போடு நாம் இருக்க வேண்டும். தாம் அழிந்தாலும் பரவாயில்லை, பிறர் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் அன்பின் சக்தி. அந்த அன்புதான் இன்று தலைக்க வேண்டும் நண்பர்களே.